நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அனைவருக்கும் நெஞ்சார்ந்த காலை நேரத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கிறேன். மொழி மனித இனம் கண்டுபிடித்த மிக உன்னதமான ஒரு கருவி. மொழி இல்லை என்றால் இன்று மனித இனமே இல்லை என்ற நிலை இருந்திருக்கலாம். ஒரு மொழியின் வரலாறு மனித இனத்தின் வரலாறு. ஒரு மொழியின் சிறப்பு மனித இனத்தின் சிறப்பு. மிக முக்கியமாக ஒரு மொழியின் தொன்மை மனித இனத்தின் பெருமை. உலகில் ஏராளமான மொழிகள் தோன்றியிருந்தாலும் அவற்றில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மொழிகளில் மூத்த மொழிகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த மூத்த மொழிகளின் வரிசையில் செம்மொழியாக சிறப்புற வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தமிழகம் தொடங்கி உலகின் பல பாகங்களிலிருந்தும் அறிஞர்கள் தங்களது இலக்கிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மொழியை போற்றுவது என்பது அந்த மொழியில் நாம் உரையாட, பேச என்று புழக்கத்தில் இருந்து விடாமல், அந்த மொழியில் நாம் படைக்கும் இலக்கியங்களின் தரமும் செம்மையும் நமது அந்த போற்றுதலை சான்றாக இந்த உலகிற்கு பகரும் இல்லையா? அந்த வரிசையில் பன்னூல் ஆசிரியர், பன்மொழி வல்லுனர், முத்தமிழ் ஞானி, மூத்த தமிழறிஞர் ஜமாலியா அஸ்ஸையது ஹலீல் அவுன் மௌலானா அவர்கள் வரலாறு, சங்க பாடல்கள் பொழிப்புரை, உரைநடை, மொழிபெயர்ப்பு, புராணம், மரபு கவிதை, சிந்து பாடல்கள் உட்பட கடினமான சித்திர கவிதைகள் என்று பல தரப்பினரும் பயன்பெறும் பொருட்டு பல வகையான உயர்தர இலக்கியங்களை படைத்து தங்களது தமிழ் தொண்டை செவ்வனே ஆற்றியிருக்கிறார்கள். அந்தமிழ்தாம் எந்தமிழ் மொழியிலேயே அந்தமிழ்தாம் எந்தமிழ் மொழியிலேயே பொருளுக்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ் எம் உயிர் போன்றது, அதில் தவறிழைப்பவர்களை நாம் மன்னிக்க மாட்டோம் என கூறுபவர்களே முத்தமிழ் ஞானி, தீந்தமிழ் புலவர் ஜமாலியா அஸ்ஸையது ஹலீல் அவுன் மௌலானா அவர்கள். தமிழ் மொழியின் மேல் தான் கொண்டிருக்கும் நேசத்தை, காதலை தமது தரமான இலக்கியங்கள் மூலம் தந்திருப்பதை, மௌலானா அவர்களது சீரிய தமிழ் ஆக்கங்களை, இலக்கிய படைப்புகளை, தமிழை போற்றும் உயர் பண்புகளை பேணும் சிங்கப்பூர் வாழ் தமிழ் அறிஞர்கள் சமூகத்தில் அறிமுகப்படுத்தும் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியினை நூல்களின் ஆசிரியர் ஜமாலியா அஸ்ஸையது ஹலீல் அவுன் மௌலானா அவர்களது பேரர் ஜமாலியா அஸ்ஸையது யாசின் அலி மௌலானா பிஇ எம்பிஏ அவர்கள் தலைமையேற்க, நாடாளுமன்ற முன்னாள் நியமன உறுப்பினர் முகமது இர்ஷாத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விழாவின் வாழ்த்துரையும் நூலாய்வு உரையும் நிகழ்த்த இருக்கின்ற சிங்கப்பூரின் சிறந்த அறிஞர் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியினில் முதலாவதாக ஒரு பாடல்